பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா 2025 பணப்புழக்கம் அதிகரிக்க என்ன செய்யலாம். அப்போ மற்ற நேரத்தில் எல்லாம் இல்லையா அப்படின்னு இல்லை, நிறையா பணப்புழக்கத்தை பற்றி சொல்லியிருக்கோம். இப்போ இந்த வருஷம் இருக்கக்கூடிய அமைப்புக்கு சில விஷயங்கள் சொல்லலாம் அப்படிங்கிறது தான். பொதுவாக பார்த்திங்கன்னா கட்டம்தான் முக்கியம். ஸ்லாங்காக சொன்னால் எப்படி ஜாதக கட்டங்கள் நல்லா இருந்தால் அதில் இருக்க வேண்டிய கிரகங்கள் ஜன்னகால ஜாதக கட்டத்தில் கரெக்டாக இருக்க வேண்டிய கிரகங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட பணம் எப்படியோ வந்துடும், எப்படியோ தொழிலுக்கு கூப்பிட்டு போகும், எப்படியோ சம்பாதிப்பீங்க, எப்படியோ இது இருக்கும். இருந்தாலும் அதுலேயும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு. இப்போ நீங்கள் ஒரு தொழில் ஸ்தாபனம் நடத்துகிறீங்க, ஒரு கடை வச்சுருக்கீங்க, அந்த கடையில் டெய்லி வந்து ஒரு 10,000 வியாபாரம் நடக்குது, ஒரு 15,000 20,000 நடக்கிற அளவுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு கம்பெனியில் 25,000 சம்பளம் வாங்குறீங்க, ஒரு 5,000 சம்பளம் கூட்டி கொடுத்தா உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? இப்போ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, பணப்புழக்கம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்னென்ன செய்யலாம், என்னென்ன வழிபாட்டு முறைகள் இருக்குது, எளிய வழிபாட்டு முறைகள். ஒன்று இதுக்காக ஒரு 10,000 செலவழித்து இங்கேருந்து கன்னியாகுமரி போ அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நான் சொல்லலை. நான் சொல்கிறது என்ன, எளிமையாக என்னென்ன செய்யலாம், என்னென்ன செஞ்சால் வீட்டில் வந்து செழிப்பு, அதாவது செல்வம், லக்ஷ்மி கடாட்சமுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். வீடை சுத்தமாக வச்சுக்கோங்க, வீட்டில் வந்து உப்பு போட்டு தொடங்கி இதெல்லாம் செல்வ செழிப்புக்கான ஒரு அடிப்படை விஷயங்கள் தான். இருந்தாலும் நீங்கள் வந்து சைக்கலாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டம்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை தேடி கஷ்டம் வந்துட்டு தாங்க இருக்கும். யாராவது கேட்டால் கூட நல்லா இருக்கீங்களா சார், நான் நல்லா இருக்கேன் சார், நிம்மதியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், நீங்கள் ஆழ் மனசில் நம்ப தொடங்க வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா சொல்லியிருக்கோம். பண ஈர்ப்பு விதினே இதை வச்சுக்கோங்க. பணத்தை ஈர்க்கக்கூடிய விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நீங்கள் எழுந்திரிக்கும் போது நிச்சயமாக சீக்கிரம் எழுந்திரிக்கணுங்க. உங்களுக்கு அதிகமாக தூக்கம் வருதுன்னா நீங்கள் மத்தியானம் 1 மணி நேரம் கூட தூங்கிக்கோங்க, தப்பே இல்லை. சீக்கிரம் தூங்கிடுங்க. காலையில் கண்டிப்பாக 4:30 to 6 எழுந்திரிங்க. ஒருத்தர் மீம்ஸ் போட்டிருந்தார் ஒரு வாட்டி. என்ன போட்டிருந்தாருன்னா, பால்காரர்லாம் 4 மணிக்கு 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்றாங்க, அப்புறம் வந்து காய்கறி கடைக்கார் கோயம்பேடில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு போயிடுறாரு, அவர்கிட்டையெல்லாம் ஃபுல் பணப்பழக்கம் வந்துடுதா, பேப்பர் போடுறவர் எழுந்திரிச்சு போயிடுறாரு அப்படின்லாம் போட்டு அது கிண்டல் எல்லாத்துலேயும் வரதானே செய்யும், வரும். அவங்க நோக்கம் வந்து வேறு. அவங்க நோக்கம் வந்து வியாபார நோக்கம். அவங்க போகிறாங்க, அந்த நோக்கத்துக்காக போகிறாங்க. நீங்கள் கஷ்டம்னு சொன்னால் அவங்கள கஷ்டம் துரத்த தான் செய்யும். நீங்கள் போய் ஒருத்தர்கிட்ட போயிட்டு புலம்பிகிட்டே இருக்கீங்கன்னு வைங்க, அவர் என்ன உங்களுக்கு என்ன அள்ளி கொடுத்துருவார், இன்னும் உங்களை பற்றி அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவார். என்ன இவர் ஒன்றும் இல்லை போல இருக்குது, நம்பக்கூடாது, இவர் இதாக கொடுத்தா வராதுன்னு நினைப்பதுனால யார் கேட்டாலும் நல்லா இருக்கேங்க, சந்தோஷமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன். நான் ஒரு வாட்டி இப்படி தான் சொன்னேன், ஒரு பெரிய மனித கிட்ட, நல்லா இருக்கீங்களா, ரொம்ப நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு. உங்களுக்கு நீங்கள் எப்போவுமே நல்லா தான் இருப்பீங்க அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரு சிலர் சொல்கிறவங்க இருப்பாங்க. அவர் வந்து வேணும்னே கொஞ்சம் ஒரு பொறாமையாக சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு. ஏன்னா எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குங்க. அப்போ பணப்பழக்கம் அதிகமாக இருக்குன்னா முதல்ல நீங்கள் நம்பணும், நான் நல்லா இருக்கேன், என்கிட்ட எப்போவுமே பணத்துக்கு கஷ்டம் இல்லைங்கிறது. கஷ்டங்கிற வார்த்தையை உச்சரிக்காதீங்க. நல்லா இருக்கேன், என்கிட்ட பணம் நிறையா இருக்குது. இது சைக்கலாஜிக்கலாக நீங்கள் ஒருத்தட்ட பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா, பணம் கொடுக்கும்போது நீங்கள் வந்து நான் அந்த பணத்தை கொடுக்குறேன், அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும், அவருக்கு இந்த பணம் நல்ல விதமாக உபயோகப்படணும், எனக்கும் நிறையா பணம் வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே கொடுங்க. எந்த செலவு பண்ணாலும் இந்த அடிப்படையை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டிஜிட்டல் மணி வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து டிஜிட்டலில் தான் பணப்புழக்கம் பண்ணுறோம். அதுலேயும் இதை ஃபாலோ பண்ணலாம். நான் சொல்கிற டெக்னிக்கை நீங்கள் கட்டக்கூடிய பணம் வந்து 6, 5 இந்த எண்ணிக்கையில் 6,000 பேங்க்கில் போய் பணம் கட்டினீங்கன்னா உங்கள் கலெக்ஷன் 6,000, 60,000, 51,000 இந்த 6 எண்ணிக்கையில் கட்டி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் கண் கூட பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை நான் பல வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லி, அப்போ லெட்டர் நிறையா பேர் எழுதி போல் லெட்டர் இன்னமும் இருக்குது எங்கிட்ட, நிறைய மாற்றங்கள் அப்படின்ட்டு. அதுமாதிரி இந்த 5, 6 பணம் கட்டுறது. அதேமாதிரி இப்போ நீங்கள் ஜிபே பண்ணுறீங்களா, 5, 6 பண்ணுங்கள். பெரும்பாலும் பணத்தை வந்து கையில் தொட்டால் தாங்க அதுக்கு வேல்யூ. அவங்க கவர்மெண்ட்டில் வந்து அது டிஜிட்டல் பேமெண்ட்டை கொண்டு வந்தாலுமே பணத்தை வந்து கையில் தொட்டால் தான் வேல்யூ. நீங்கள் பணத்தை வீட்டில் கொஞ்சமாவது பணமாக வச்சா தான் அதுக்கு வேல்யூ எப்போவுமே. பார்த்திங்கன்னா அது அப்போ தான் அது பணத்தை ஈர்க்கும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே உங்களுக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்க பொருள்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி சமையலில் உள்ள பொருட்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன். வெத்தலை வந்து பார்த்திங்கன்னா தெய்வமூலி, குருமூலி வந்து எலுமிச்சம்பழம் வந்து குருமூலி. இது எல்லாமே பணத்தோட தொடர்புடைய பொருட்கள் ஆக்சுவலாக. அதனால தான் ஒருத்தரை பார்க்க போகும்போது
எலுமிச்சம்பழத்தை எல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக வெற்றிலை ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் ஆண் வெற்றிலை இருக்குது, பெண் வெற்றிலை இருக்குது, அழி வெற்றிலை இருக்குது. இது எல்லாமே பணத்தை ஈர்க்கக்கூடிய வெற்றிலைகள் தான். அதனால் வெற்றிலைக்கு எப்போவுமே வெத்தலை வீட்டில் இருக்கிறது, பணப்பெட்டியில் இருக்கிறது, அப்பப்போ அந்த வெற்றிலையை மாற்றிக்கிட்டே இருக்குது பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயமாக இருக்கும். அப்புறம் நீங்கள் வீட்டில் பைரவர் பணம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வில்வ இலைகளை வாங்கிக்கோங்க, இல்லை எங்கேயா பறிச்சுக்கோங்க, தப்பு இல்லை. அதை போட்டு பைரவருடைய மூலமந்திரமோ இல்லை பைரவருடைய போற்றி இல்லை பைரவருடைய அஷ்டோத்தரம் புஸ்தகம் கடையில் கிடைக்குதுங்க. அஷ்டோத்தரம்ங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, 108 மந்திரங்கள். இப்போ நீங்கள் குழந்தையை கொஞ்சுறீங்க, முத்தே மணியே மணியாரமே மாணிக்கமே கொஞ்சம் வச்சுங்க ஒரு பேச்சுக்கு. அதே மாதிரி தான் கடவுளுக்கு 108 வார்த்தை. இப்போ லக்ஷ்மியோட அஷ்டோத்திரம் என்ன? ஓம் பிரகிருதய நமக, ஓம் விகிருதய நமக, ஓம் வித்யாய நமக அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த அஷ்டோத்திரத்தை சொல்லி நீங்கள் லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணலாம். ஆனால் இப்போ பைரவருக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் வில்வ இலைகளை வச்சுக்கிறீங்க. இந்த வில்வ இலைகளை வச்சு பைரவருடைய மூலமந்திரம், இல்லை சார் என்கிட்ட பைரவர் ஃபோட்டோவே கிடையாது அப்படின்னா, நீங்கள் ஒரு விளக்கை உங்கள் வீட்டில் இருக்க காமாட்சி விளக்கு, நிறையா பேர் வீட்டில் இப்போ லக்ஷ்மி விளக்கு தான் இருக்குது, அதை காமாட்சி விளக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த காமாட்சி விளக்கோ இல்லை லக்ஷ்மி விளக்கோ வச்சு அந்த விளக்கை பைரவராக நினச்சி நீங்கள் இந்த பைரவர் மூலமந்திரம் நிறையா புஸ்தகங்கள் கடையில் கிடைக்கிதுங்க. இல்லைனாலும் கேட்டு வாங்கிக்கலாம் யார்கிட்டயாவது தெரிஞ்சவங்கக்கிட்ட. இந்த கூகுளில் டவுன்லோட் பண்ணும்போது சில அட்சரங்கள் விட்டு போயிருக்கும். ஓம் ஏம் ஐம் க்ளாம் க்ளீம் க்ளூம் ஹ்ராம் ரீம் ரூம் வம்சக ஆபத்தோத்தாரணாய அஜாமில பந்தனாய லோகேஸ்வராய ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவாய மமதாரித்ர வித்வேஷனாய ஆம் ஸ்ரீ மகாபைரவாய ஸ்வாகா. வேகமாக மந்திரத்தை சொல்லிட்டேன். நீங்கள் திருப்பி திருப்பி கேட்டிங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு அந்த மந்திரம் ஓரளவுக்கு புரிஞ்சிடும். அதை தேடி பிடிச்சி நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிக்கிட்டு அந்த மந்திரத்தை சொல்லி வில்வத்தை போட்டே வாங்க. அதிலே பைரவர் சின்ன புக்கு வாங்கினீங்கன்னா அதில் பைரவர் போற்றி இருக்கும், பைரவர் அஷ்டோத்தரம் இருக்கும். முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓம் பைரவாய நமக, ஓம் பூதநாதாய நமகன்னு வரும். இந்த ஸ்ரீங்கிற அக்ஷரம் பணப்புழக்கத்தை அதிகரிக்கிற அக்ஷரங்க. அதனால தான் நிறைய மந்திரங்களை கணபதி மூல மந்திரத்தில் பாருங்கள், ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாகான்னு வரும். ஸோ வசமானய ஸ்வாகான்னு வரும். பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்குது அதில். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா, ஓம் ஸ்ரீம் வசிய ஸ்வாகா, ஓம் ஸ்ரீம் வசிய ஸ்வாகான்னு சொல்லிட்டு கூட நீங்கள் ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மி ஸ்வாகா, ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மி ஸ்வாகா, ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மி நமக, ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மி நமகன்னு சொல்லி கூட ஒரு 5-6 நிமிடங்கள், ஒரு 10 நிமிடங்களோடு நீங்கள் ஜெபம் பண்ணலாம். ஏன் அந்த 10 நிமிஷம் அப்படின்னா, ஒரு நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷம் மட்டும்தான் மனம் அதில் கான்சன்ட்ரேஷனில் இருக்கும். மற்ற நேரம் ஃபுல்லாக மனம் அலைபாஞ்சிட்டே இருக்கும்போது நீங்கள் 108 சொல்லும் பொழுது அந்த 108ல் ஒன்றாவது பலிச்சிடாதான்னு ஒரு நம்பிக்கை தான், வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் மனம் ஃபுல் கான்சன்ட்ரேஷனில் கரெக்டாக சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயே இருந்ததுன்னா உங்களை அறியாமல் செல்வச் செழிப்போட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வீங்க. அது சித்தர்களால் மட்டும்தான் முடிஞ்சுதுங்க. இப்போ இது மாதிரி பைரவருக்கு வில்வத்தை போட்டு அர்ச்சனை பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கும், கடன் பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும். சிலர் நாங்கள் வைணவர்கள்ங்க, நாங்கள் சிவன் கோயிலுக்குலாம் போக மாட்டோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு நரசிம்மர் இருக்குது. நரசிம்மரில் ருண நிவாரண ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு இருக்குது. கடன் பகை நோய்க்காகவே இருக்குது. அதில் அதை நீங்கள் அந்த ஸ்தோத்திரத்தை நீங்கள் ரெகுலராக படிச்சுக்கிட்டே வரலாம். லக்ஷ்மியோட மூல மந்திரங்களையும் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் மகாலட்சுமி கமலதாரிணி சிம்ஹவாகினி ஸ்வா, ரொம்ப சிம்பிளான மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் லக்ஷ்மிக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வந்தாலும் பணப்புழக்கம் அதிகரிக்கும். 2 விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கோங்க. சைக்கலாஜிக்கலாக மனசை எப்படி வச்சுக்கணும், ரொம்ப சிம்பிளான விஷயத்தை சொல்லுங்கள். கஷ்டமான விஷயங்கள் நிறையா இருந்தாலும் சிம்பிளான விஷயங்களை சொல்லியிருக்கோம். அப்புறம் நடைமுறையில் எப்படி அர்ச்சனை பண்ணால் இந்த பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம குறிப்பிட்டு இந்த ஆலயங்களுக்கு போங்க, அந்த ஆலயங்களுக்கு போங்கன்னா அதுக்கு ஒரு செலவை எடுத்து விட்டு அதெல்லாம் நம்ம சொல்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை சமர்ப்பிக்க. நன்றி, வணக்கம்.